விக்ரமாதித்தன். அத்தியாயம் 3. சிம்மாசன பதுமைகள் சிரித்த கதை. பகாசுரதன் கதையை சொல்லி முடித்த நீதி வாக்கிய மந்திரிக்கு போஜ மகாராஜன் அநேக வெகுமானங்களும் ஆபரணங்களும் கொடுத்து உபசரித்தான். பிறகு நவரத்தின சிங்காதனத்தை நகரத்துக்கு கொண்டு சென்று 1000 மண்டபம் ஒன்றை கட்டுவித்து அதன் நடுவில் சிங்காரமாக சிங்காதனத்தை வைத்தான். புனித கஷேத்திரங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை தெய்வீக சக்தி வாய்ந்த மூலிகைகளால் வேத பாரண்யத்துடன் அந்த அதிசய சிங்காதனத்திற்கு அபிஷேகம் செய்வித்து பூஜை புனஸ்காரங்களை செய்தான். அவன் அந்தப்புற மாதர்கள் தீப ஆராதனை செய்தார்கள். அநேக அறநெறியாளர்கள் அரசனுக்கு ஆசிர்வாதம் செய்தார்கள். கவிஞர்கள் அரசனுடைய குணாதிசயங்களை புகழ்ந்து பாடினார்கள். அதன் பிறகு போஜ மன்னன் 4 வருணத்தாருக்கும் ஏழை, குருடு, செவிடு, நொண்டி, அவலட்சணம் ஆகியோர்களுக்கும் தகுந்த வெகுமானங்களும் பரிசுகளும் அளித்தான். சாமரம், குடை முதலானவற்றுடன் நல்ல முகூர்த்தத்தில் போஜ மன்னன் சிங்காதனத்தில் ஏறப்போகும் போது அதன் படிகளில் உள்ள 32 பதுமைகளும் கலகலவென்று கைகொட்டி பரிகாசமாக சிரித்தன. ஓ பதுமைகளே, நான் சிங்காதனம் ஏறப்போகையில் சிரித்ததேன் என்று போஜராஜன் கேட்டான். அப்போது 32 படிகளில் முதற்படிக்கு காவலாக இருந்த சுகேசி என்ற வினோரஞ்சித பதுமையானது மனித குரலில் பின்வருமாறு சொல்லியது. போஜ மகாராஜனே, வீரம், மாட்சிமை, தைரியம், உயர்குல பிறப்பு மற்றும் எங்கள் மகாராஜாவுக்குள்ள குணங்கள் உனக்கிருக்கும் பட்சத்தில் இந்த சிங்காதனத்தில் நீ ஏறலாம். திடுக்கிட்டு பின்வாங்கிய போஜராஜன், பதுமையே, நீ குறிப்பிடும் குணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன. வேறு எது குறைந்து விட்டது? காலத்துக்கேற்றவாறு நானும் இருந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது கொடுத்து வருகிறேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டு வினோரஞ்சித பதுமை கலகலவென்று சிரித்தது. ஏ ராஜனே, கேளும். இந்த வார்த்தையே உனக்கு தகாதென்பதை எடுத்து காட்டுகிறது. என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ அவற்றை நீ உன் வாயாலேயே கூறுகிறாய். எவன் ஒருவன் தான் செய்தவற்றையும் மற்றவர்களுடைய தவறுகளையும் பேசுகிறானோ அவன் இழிவான மனிதனே. நல்ல குணம் படைத்தவன் இவ்விதம் பேச மாட்டான். மற்றவர்களின் தவறுகளை தன்னிடம் உள்ள நற்குணங்களைப் போல் நினைத்து எடுத்துச் சொல்லுபவன் இவ்வுலகில் இழிவானவனே. தன்னுடைய குணங்களையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் நல்ல குணம் வாய்ந்த ஒருவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான். வயது, செல்வம், வீட்டுச் சுவரில் உள்ள பிளவு, சக்தி, மருந்து, பெண்களுடன் சவகாசம், கொடை, கௌரவம், இழிவு ஆகிய இந்த 9ஐயும் ஒருபோதும் வெளியிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒருவன் தன்னுடைய குணங்களை பற்றி பேசக்கூடாது. அவ்விதமே மற்றவர்களிடம் உள்ள குறைகளை பற்றியும் பேசக்கூடாது. பதுமையின் வார்த்தைகளை கேட்ட போஜராஜன் வியப்புடன், நீ உண்மையை எடுத்துச் சொன்னாய். தன்னுடைய குணங்களை பற்றி பேசுபவன் முட்டாளே அன்றி வேறல்ல. நான் செய்தவற்றை பற்றி பெரிதாக எடுத்துச் சொன்னது அவிவேகமான செய்கையே என்றான். சகலகலா விற்பனரான 56 தேசத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் பணிந்து கப்பம் கட்டும்படி பாராண்ட மன்னராக பட்டி என்கிற மதி மந்திரியுடன் பூலோக தேவேந்திரனை போல் ராஜ்ய பரிபாலனம் செய்தார் எங்கள் விக்ரமாதித்த மகாராஜர். அவரை போல வல்லவரன்றோ இந்த வினோத சிங்காதனம் ஏற வேண்டும் என்றது தங்க பதுமை. இந்த சிங்காதனத்துக்கு உரியவனான அந்த மகாராஜாவின் வரலாற்றை சொல் என்றான் போஜராஜன். விக்ரமாதித்தன் 2ஆம் பகுதி. அத்தியாயம் 4. வினோரஞ்சித பதுமை சொல்லிய விக்ரமாதித்தன் பூர்வீக கதைகள். நவரத்தின சிங்காதனத்தின் முதற்படிக்கு காவலாகிய வினோரஞ்சித பதுமையானது போஜ மகாராஜனையும் நீதி வாக்கிய மந்திரியையும் நோக்கி, கேளுமையா பூமகன்களே என்று விக்ரமாதித்தனின் பூர்வீக கதைகளை பின்வருமாறு சொல்லத் தொடங்கியது. சந்திரவர்ணன் கதை. நந்தியாபுரம் என்ற நகரத்தில் சந்திரவர்ணன் என்னும் ஓர் அந்தணன் இருந்து வந்தான். அவன் 4 வேதம், 6 சாஸ்திரம், 14 புராணம், 28 ஆகமம், 64 கலைகள் ஆகியவற்றை கற்று தேர்ச்சி பெற்றிருந்தான்.
இருந்தும் தான் கற்று அறிந்தவைகளுக்கும் மேலானவற்றை அவன் அறிய விருப்பம் கொண்டவனாக நல்ல குருவை தேடி கிளம்பினான். இவ்விதம் தேசாந்திரியாக சஞ்சரித்து வரும் நாளில் அவன் ஒரு நாள் தாகம் பொறுக்க மாட்டாமல் ஒரு மலை அடிவாரத்தில் இறங்கி தண்ணீர் பருகி தாகம் தீர்த்து கொண்டான். சிறிது நேரம் அவன் ஆயாசம் தீர அதன் கரையில் அரச மரத்தடியில் படுத்தான். அம்மரத்திலே நெடுநாளாய் பிரம்ம ராட்சசன் என்னும் ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தான். அன்றைய தினம் பிரம்ம ராட்சசன் தனது அனுஷ்டானத்தை முடித்துக்கொண்டு கண் விழித்து பார்த்தபோது மரத்தடியில் அந்தணன் ஒருவன் படுத்திருப்பதைக் கண்டான். உடனே குளத்தில் இறங்கி ஸ்நானம் செய்து ஒரு பிராமணனை போன்று உருக்கொண்டு அவன் எதிரில் வந்தான். சுவாமி, தாங்கள் யார்? எக்காரணம் கொண்டு திருடர்களும் கொடிய மிருகங்களும் நிறைந்த இவ்வனத்தில் தனியாக வந்துள்ளீர்கள் என்று கேட்டான் பிரம்ம ராட்சசன். அதை கேட்ட சந்திரவர்ணன், ஐயா, நான் நந்தியாபுரத்தைச் சேர்ந்தவன். நான் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றிருந்த போதிலும் நான் கற்றுக்கொள்ளாத விஷயங்கள் கணக்கின்றி இருக்கின்றன. ஆகவே தகுந்த குருவை நாடி என் அறிவை மேலும் விருத்தி செய்து கொள்ள புறப்பட்டு வந்துள்ளேன். தாங்கள் அறிஞர் போல் தோன்றுகிறது. என்னை தங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான். எனக்கு மெத்த சந்தோஷமே. ஆனால் நான் சொல்கிறபடி நீ இருந்தாயானால் உனக்கு நான் அறிந்துள்ள வித்தை சித்தியாகும் என்றான் பிரம்ம ராட்சசன். அதற்கு சந்திரவர்ணன் இணங்கவே, அந்தன சிரேஷ்டா, 6 மாதத்துக்கு நீ அன்ன ஆகாரமின்றி நித்திரையும் ஒழித்து விரதம் இருக்க வேண்டும். நான் இம்மரத்தின் மேல் இருந்து கொண்டு நான் கற்ற வித்தைகள் அனைத்தையும் அரச இலைகளில் எழுதி கீழே போடுகிறேன். நீ அவற்றை சேகரித்து தினம் அவற்றில் உள்ளபடி அபிப்பியாசம் செய்து வா என்றான் பிரம்ம ராட்சசி. அப்பால் பசியும் நித்திரையும் அவனை வாட்டாமல் இருக்கும்படி அவனுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசித்தான் பிரம்ம ராட்சச ரிஷி. இரவும் பகலும் ஓயாமல் குரு சொன்ன வார்த்தை தப்பாமல் சந்திரவர்ணன் சகல வித்தைகளையும் அறிந்து கொண்டான். 6 மாதம் தவம் முடிந்ததும் தேவலோகத்தில் இருந்து புஷ்பக விமானம் வர பிரம்ம ராட்சசன் சாபம் நீங்கி புறப்பட்டான். அப்போது சந்திரவர்ணனை அருகில் அழைத்து, என் வார்த்தை தப்பாமல் நடந்த நீ வித்தையை கற்றுக்கொண்டாய். இனி நீ உன் நகரம் திரும்பி நல்ல பெண்ணாக பார்த்து மனம் செய்து கொண்டு குடும்ப வாழ்வில் ஈடுபடு என்று உபதேசித்தான். சந்திரவர்ணன் அங்கிருந்து புறப்பட்டு தன் நகரம் நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது கனியாபுரி என்ற பட்டணம் வந்தான். அங்கே அலங்காரவல்லி என்னும் தாசி வீட்டின் திண்ணையில் சிறிது இளைப்பாறுவதற்காக அமர்ந்தான். 6 மாதமாக அன்ன ஆகாரம் இல்லாதபடியால் அவன் தன்னை மறந்து அங்கே நித்திரையில் ஆழ்ந்து விட்டான். இரவு 10 நாழிகை ஆன சமயம் கோவிலிலே தன் கடமைகளை முடித்துவிட்டு திரும்பிய தாசி தன் வீட்டு திண்ணையிலே பிரேதம் போன்று மூச்சு மட்டும் ஓடிக்கொண்டிருக்க அந்தணன் படுத்து கிடப்பதைக் கண்டு பதறிப்போய் அக்கம் பக்கத்தில் இருந்த வைத்தியர்களை கூப்பிட்டாள். அவர்கள் வந்து பார்த்துவிட்டு, அம்மா, அப்பிராமணன் 6 மாதம் ஆகாரமும் நித்திரையும் இன்றி இருந்ததால் இப்படி கட்டையாக கிடக்கிறான். தினமும் 3 வேளை ஒரு படி அரிசி வடித்து அதனுடன் ஒரு படி நெய் கலந்து இவனுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தடவி வந்தீர்களானால் மயிர்கால்களின் வழியே அன்னம் உட்சென்று பிழைத்தெழுவான் என்றனர். தாசியும் அவ்விதம் 3 நாட்கள் செய்து வர சந்திரவர்ணன் நித்திரை களைந்து எழுந்தான். கண் விழித்ததும் தான் தாசி வீட்டில் இருப்பதை உணர்ந்த அவன் வேகமாக எழுந்து வெளியே சென்றான். அப்போது தாசி குறுக்கே வந்து, சுவாமி, உம்மை மணந்து கொள்ள வேண்டுமென்ற விருப்பத்தினால் 3 நாட்கள் கண்ணை மூடாமல் உம்மை பாதுகாத்து வந்தேன். நீங்களும் இப்படி என்னை திரஸ்கரித்து என்னை விட்டு போவது நியாயமா என்று கேட்டாள். ஆனால் சந்திரவர்ணன் அதற்கிணங்க மறுக்கவே அவள் அந்நகரத்து மன்னனிடம் அழைத்துச் சென்று வழக்காடினாள். சபையில் இருந்த புரோகிதர், அரசே, பிராமண குலத்தில் பிறந்த புருஷர்கள் தங்கள் குலத்தில் இல்லாமல் வேறு குலத்தின் பெண்ணை மணக்க வேண்டுமென்றால் 4 வர்ணத்தில் உள்ள பெண்களை ஒரே முகூர்த்தத்தில் மணக்க வேண்டுமென சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது என்றார். அதை கேட்டு அவனும் பிராமணனின் மேத விலாசத்தைக் கண்டு மனம் மகிழ்ந்தவனாய், புரோகிதரே, அப்படியானால் என் குமாரத்தி சித்திரை ரேகையையும் உம்முடைய குமாரத்தி கல்யாணியையும் இதோ நமது சபையில் இருக்கும் வைசிய குல சோமசேகர செட்டியாரின் குமாரத்தியான கோமலாங்கியையும் தாசி அலங்காரவல்லியுடனும்
ஒரே முகூர்த்தத்தில் இப்பிராமணனுக்கு மனம் செய்து வைக்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னான். அதை கேட்டு அவர்களும் சம்மதிக்க நல்ல சுமுகூர்த்தத்தில் சந்திரவர்ணன் நால்வரையும் மணந்தான். தன் பத்தினிமார் நால்வருடன் கோலாகலமாக நாட்களை கடத்தி வருகையில் சந்திரவர்ணனுக்கு பிராமண ஸ்திரீயிடம் வல்லவ ரிஷி என்றும், அரச குமாரி சித்திரரேகையிடம் விக்ரமாதித்தன் என்றும், வைசிய பெண் வயிற்றில் பட்டி என்றும், நான்காவதான தாசி அலங்காரவல்லியிடம் பருத்ரகிரி என்ற 4 குமாரர்கள் பிறந்தார்கள். குமாரர்கள் நால்வரும் ஒருங்கே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி வரும் நாளையில் புத்திரனின்றி அந்நகரத்து மகாராஜா இறந்துவிடவே மருமகனான சந்திரவர்ணன் அரசனாக முடிசூடப்பட்டான். சந்திரவர்ணன் அந்திய காலத்தை அடைந்த போது அவனை சுற்றிலும் 4 குமாரர்களும் வருத்தத்துடன் நின்றிருந்தனர். அப்போது அவன் தன்னுடைய இளைய குமாரனும் தாசி வயிற்று புத்திரனுமான பருத்ரகிரியை பார்த்து, அவனுக்கு கல்யாணம் நடந்தால் பிள்ளைகள் பிறப்பர், அப்படி பிறந்தால் நமக்கு சேமமில்லை என்று நினைத்து அழுதான். பருத்ரஹரி தன் அறிவினால் அதை உணர்ந்து, தந்தையே, நீங்கள் கவலையுறாதீர்கள். நான் கல்யாணம் செய்து கொண்டால் பிள்ளைகள் பெற்று உங்கள் நற்கதிக்கு தடையாக இருக்க மாட்டேன். என் மனைவிகளுடன் நான் ஒருபோதும் தொடர்பு கொள்வதில்லை என சத்தியம் செய்து கொடுக்கிறேன் என்றான். அதை கேட்டு சந்தோஷமடைந்த சந்திரவர்ணன் தன் குமாரர்களை அருகில் அழைத்து, மைந்தர்களே, அலங்காரவல்லி தாசியினால்தான் நான் மற்ற மூவரையும் என் மனைவியராக பெற்றேன். ஆகவே அவளுக்கு பிறந்தவனே எனக்கு பிறகு பட்டம் ஏற வேண்டும் என்று தெரிவிக்க, அவ்வாறே சகோதரர்களும் தங்களில் இளையவனான பருத்ரகிரியை அரசனாக முடிசூட்டினார். சந்திரவர்ணனும் கவலையின்றி வாழ்க்கையை நீத்தான். அதன் பின்னர் மூத்த குமாரனான வல்லப ரிஷி தன் இளைய சகோதரனான பருத்ரகிரியை ஆசிர்வதித்து அவனுக்கு துணையாக விக்ரமன் பட்டி இருவரையும் இருக்கச் செய்து தான் தவம் இயற்ற காட்டுக்கு சென்றான். உலக பந்தத்தை ஒருவன் வெறுத்து தள்ளினாலும் அனுபவித்தால் அன்றி அது தீராது என்பதையும், ஒவ்வாது குலத்து பெண்ணிடம் அபரிமிதமான ஆசை வைத்தாலும் அவளுடைய சந்ததியினரால் மோட்சம் கிடைப்பதற்கு மத சம்பிரதாயம் இடம் கொடாது என்பதையும் சந்திரவர்ணன் வாழ்வு எடுத்து காட்டியது. அவனுடைய பிள்ளையான பருத்ரஹரி அரசபிடம் ஏறிய கதையோ, அதிகார பதவி வகிப்பவன் தன் சந்ததியின் மீது கருத்து செலுத்தக்கூடாது என்பதை நினைவுறுத்தியது. வல்லப ரிஷியின் துறவரமோ, அந்தன பெண்ணின் குமாரனுக்கு அரசாள உரிமை இருந்தாலும் தவம் செய்ய வேண்டுமே தவிர நாட்டை அரசாள்வது அதர்மமாகும் என்று குறிப்பிட்டது. மணிமகுடம் துறந்த மன்னன் கதை. தேவலோகத்தில் இருக்கும் அமராவதி பட்டணத்துக்கு ஒப்பான சகல ஐஸ்வர்யங்களோடு கூடிய நகரம் ஒன்று பூ உலகில் இருந்தது. கன்னியாபுரி என்னும் பெயருடைய அந்நகரில் பருத்ரஹரி ராஜன் அரசாட்சி புரிந்து வந்தான். அவனுடைய பராக்கிரமத்தை எதிர்க்கும் சக்தியின்றி மன்னாதி மன்னர்களெல்லாம் அவனிடம் சிறைப்பட்டார்கள். அவ்விதம் சிறைப்பட்ட தங்கள் கணவர்களின் உயிரை மீட்க அரசிகள் கன்னியாபுர பட்டணத்திற்கு ஓடோடியும் வந்தார்கள். அரசு சபையிலே மன்னனின் கால்களை பிடித்து கொண்டு உயிர் பிச்சை தருமாறு வேண்டினார்கள். ராஜா பருத்ரஹரியின் பாதங்களில் அவர்கள் தலை வைத்து வணங்கியதால் அவர்களின் நெற்றியில் இடப்பட்டிருந்த திலகங்கள் பதியவே பார்ப்பதற்கு செக்கச் செவேல் என்று காட்சியளித்தன. இவ்விதம் பருத்ரஹரிராஜன் தனக்கு நிகரானவற்றை சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று ஆட்சி நடத்தி வந்தான். அவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனும் விக்ரமன் என்ற பெயருக்கேற்ப எதிரிகளின் வீரத்தை தன் பராக்கிரமத்தால் கவர்ந்து வந்தான். ராஜா பருத்ரஹரி கலையுள்ளம் படைத்தவன். இயற்கை அழகின் கவர்ச்சியில் மனதை பறிகொடுத்து விடக்கூடியவன். பெண்ணாசிகளில் அதிக ஈடுபாடு உள்ளவன். அவன் 360 அழகிகளை மனம் புரிந்து தன் அரண்மனை அந்தப்புறங்களை கலைக்கூடமாக்கியிருந்தான். ஆயினும் அவன் தன் பிதாவிற்கு மரண காலத்தில் செய்து கொடுத்த வாக்குறுதியின் பிரகாரம் தனக்கு பிள்ளைகள் ஏதும் ஜெனிக்காதபடி தன் பிரஜையை காப்பாற்றி வந்தான். அதற்காகவே மாத விலக்காகி 14 நாட்கள் சென்ற பிறகுதான் பத்தினிமார்களிடம் அவன் கொஞ்சி மகிழ்ந்திருப்பதை வழக்கமாக மேற்கொண்டிருந்தான். அவனுடைய அந்தப்புற பத்தினிகளில் அவனுக்கு மிகவும் பிரியமானவள் ஒருத்தி இருந்தாள்.
அவள் தேவலோகத்து அப்சரசுகளை எல்லாம் தோற்கடிக்கும்படியான உடல் லாவண்யமும் மென்மையும் பெற்றிருந்தாள். அவளுக்கு அனங்கசேனை என்று பெயர். மன்மதன் கலைகள் அனைத்திலும் கை தேர்ந்தவளாய் இளமை கவர்ச்சிகளை சேனைகளாக கொண்டு அவள் பருத்திரகரியின் இதயத்திலே மோகப்போரை எழுப்பி வெல்லும் சாதுரியமும் படைத்தவளாய் இருந்தாள். அவளே பட்ட மகிழ்ச்சியாகவும் விளங்கினாள். சரச சல்லாபங்களில் சிறந்த அந்த மோகனாங்கியின் இளமை கவர்ச்சியிலே பருத்திரகரி மூழ்கியவனாய் உலக நினைவை மறந்து கிடக்கலானான். ராஜா பருத்திரகரி அவ்வாறு அனங்கசேனையிடம் அலாதியான ஆசை வைத்து வரும் நாளில் அந்நகரத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுணர்ந்த அந்தணன் ஒருவன் வசித்து வந்தான். வயது ஆக ஆக கிழட்டுத்தனம் தட்டவே அவன் நாடி தளர்ந்து அதிகமாக வாடலானான். உடம்பில் வலிவும் வாலிபமும் இருந்தால் ஓரளவு வறுமையை சமாளிக்க முடியுமென அவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் அந்த அந்தணன் பூமாதேவியை குறித்து கடுந்தவம் செய்தான். அவன் தவத்தினால் திருப்தியடைந்த பூமாதேவி அவன் முன் தோன்றினாள். அந்தண சிருஷ்டனே, உன் தவத்தினால் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு வேண்டியதை கேள், தயங்காமல் தருகிறேன் என்றாள் பூமாதேவி. தேவி, என் மீது கருணை பிறந்திருப்பது பாக்கியமே. வறுமையினால் பெரிதும் நான் வருந்துகிறேன். எனக்கு கிழத்தன்மையில் இருந்து விடுதலை கொடு என்று வேண்டினான் அந்தணன். பூமாதேவி கனிந்த மாதுளம்பழம் ஒன்றை அவனிடம் கொடுத்து, இந்த பழத்தை சாப்பிடு, விரும்பியபடியே என்றும் இளமையுடன் இருப்பாய் என்று சொல்லி மறைந்தாள். என்றும் மாறாத இளமை அளிக்கக்கூடிய அதிசய மாதுளம்பழம், அது யாருக்கும் கிடைக்காத சித்து என்றெல்லாம் ஆனந்த கூத்தாடினான் அந்தணன். பழத்தை பெற்றுக்கொண்ட அந்தணன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். ஸ்நானம் செய்து பூஜைகளை முடித்து கொண்டு நியாயமாக பழத்தை புசிக்க தயாராகினான். அப்போது அவன் உள்ளத்தில் ஓர் எண்ணம் தோன்றியது. நானோ பரம ஏழை, அடுத்த வேளை சாப்பாடு எங்கு கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். சாகாமலும் எவ்வனமாகவும் இருப்பதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது? சுகத்தை அனுபவிக்க திரவியம் இருக்கிறதா? அது கிடையாது. இல்லை, யாருக்காவது நான் உதவவாவது முடியுமா? நீண்ட காலம் வாழ்வது மூலம் பிச்சை எடுப்பதுதான் நீங்கிவிடுமா? இந்த தொழில் என்னை விட்டு போகாது. பிறரிடம் யாசகம் கேட்டே என் வாழ்வு முடிய வேண்டும். சிறிது காலமே உயிர் தரித்தாலும் மற்றவர்களுக்கு ஏதோ கொஞ்ச காலமாவது உதவியாய் இருப்பவன் எவ்வளவோ மேலானவனாயிற்றே. அறிவு, உயர்ந்த பதவி போன்ற மேலான குணங்களை உடையவன் சிறிது காலம் ஜீவித்திருந்தாலும் அவன் வாழ்வு பூரணமானதாகிறது. பரந்த அறிவு, ஆண்மை, உயர் பதவி, நேர்மை போன்ற குணங்கள் உடையவன் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தாலும் அவன் வாழ்வு மற்றவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கிறது. நம்மால் எரியப்படும் சாதத்தை கொத்தி தின்று காகம் நீண்ட காலம் ஜீவித்திருக்கிறது. அதனால் என்ன பயன்? மேலும் சொல்லுவார்கள், அழுகிப்போன பதார்த்தங்களை காகம் தின்று அதிக காலம் பிழைத்திருக்கிறது. ஆகவே கீர்த்தியும் நேர்மையும் உடைய மனிதர்களால் நடத்தப்படும் வாழ்க்கையே உண்மை வாழ்வு எனப்படுவது. பிறருடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்படி தன் வாழ்க்கையை நடத்துபவனே உண்மையாக ஜீவிப்பவன். கொக்கு கூடத்தான் தன் அழகினால் வயிற்றை நிரப்பிக் கொள்கிறது. இன்னும் தனக்காகவே முயன்று சம்பாதித்து வயிற்றை நிரப்புபவன் 1000 தடவை கீழானவனே. மற்றவர்களின் சந்தோஷமே தன் சந்தோஷமாக கொண்டவன் ஒருவனே நேர்மையாளரின் தலைவன். பூமிக்கு கீழிருக்கும் உஷ்ணமான வடவாக்கினி தன்னுடைய பசியை போக்க கடல் நீரை குடித்து விடுகிறது. ஆனால் மேகமோ கடுங்கோடையினுள் பூமி அடைந்த உஷ்ணத்தை குறைக்க மழையாக பெய்கிறது. ஒருவன் தன்னுடைய குலம், நடத்தை, குணம் ஆகியவற்றால் பலனை கொடுக்காவிட்டால் அவன் பிறப்பானது வாக்கியத்தின் நடுவே வந்து சேரும் வார்த்தையை போன்றதாகும். இவ்விதம் மனதில் நினைத்த மறையவன் பழத்தை சாப்பிட விரும்பவில்லை. குடிகளின் தலைவனான அரசனே என்றென்றும் இளமையாய் இருக்க வேண்டியவன். அத்தகைய அரசனே இந்த அதிசய மாதுளம்பழத்தை உண்டு அழியாத இளமையுடன் வாழத்தக்கவன் என்று அந்தணன் தீர்மானித்தான். மரணமும் கிழத்தன்மையும் நீங்க பெற்ற அரசன் நீண்ட காலம் குடிமக்களே நீதியுடன் அரசாளலாம் அல்லவா? இதை எண்ணிய அவன் நேரே ராஜா பருத்திரகரியை வந்து அடைந்தான். அரசே, பாம்புகளை ஆபரணமாக அணிந்துள்ள பரமசிவனும்
பீதாம்பரத்தை தரிக்கும் மகாவிஷ்ணுவும் தங்களுக்கு சர்வ மங்களங்களையும் அளிப்பார்களாக என்று வாழ்த்தி பழத்தை அவனிடம் கொடுத்தான். மாதுளம்பழத்தை வாங்கி கொண்ட மகாராஜன் அதன் சோபையை கண்டு வியந்தவனாய் அதனை திருப்பி திருப்பி பார்த்தான். இந்த பழம் உனக்கு எப்படி கிடைத்தது? பூவுலகில் இது போன்ற பிரகாசம் பொருந்திய பழத்தை காண்பது அரிதே என்று கேட்டான் பருத்ரகிரி. மன்னவரே, பூமாதேவியின் வரப்பிரசாதத்தால் இப்பழம் எனக்கு கிடைத்தது. இதை புசித்தால் மரணமும் கிளத்தன்மையும் நீங்கி புத்துயிர் பெறலாம் என்றும் யாசகம் வாங்கி வயிற்றை நிரப்பும் எனக்கு இப்பழத்தினால் என்ன பிரயோஜனம்? நீண்ட ஆயுளோடு நெறி தவறாமல் ஆட்சி புரியும் அரசனே நாட்டுக்கு தேவை. ஆகவே தங்களிடம் கொண்டு வந்தேன். தாங்கள் இதை புசித்து அழியாத இளமையையும் நீண்ட ஆயுளையும் பெறுவீர்களாக என்றான் அந்தணன். மாதுளம்பழத்தை பெற்றுக்கொண்ட பருத்ரகரி மன்னன் அந்தணனுக்கு ஏராளமான பரிசுகளும் நிலப்புலன்களும் அளித்து கௌரவித்தான். மாதுளம்பழத்தை சாப்பிட தயாரான போது மன்னனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த பழத்தை சாப்பிடுவதால் நான் அமரத்தன்மை அடைகிறேன். ஆனால் என் பத்தினி அனங்கசேனை இருக்கிறாளே, நான் வெகு காலம் வாழ்ந்திருக்க என் உயிருக்குயிரான மோகனாங்கி இறந்து போய் விடுவதா? அவள் பிரிவை எப்படி தாங்குவேன்? அவளை விட்டு நான் பிரிந்திருப்பது என்பது எவ்விதம் முடியும்? சரசாங்கிதான் என்றென்றும் அழகு வாடாமல் இளமையோடு வாழத் தகுந்தவள். அனங்கசேனை இப்பழத்தை சாப்பிடட்டுமே என்று எண்ணமிட்டான் பருத்ரகரி மன்னன். இதற்கு மேல் பழத்தை வைத்துக்கொண்டு அவள் யோசிக்க விரும்பவில்லை. உடனே தன் தேவியை அழைத்து அவளிடம் பழத்தை கொடுத்தான் மகாராஜன். அன்பே அனங்கசேனை, இந்த அபூர்வ சக்தி வாய்ந்த மாதுளம் பழம் ஒரு அந்தணனால் எனக்கு கொடுக்கப்பட்டது. இதை சாப்பிட்டால் மரண பயமும் கிளத்தன்மையும் அகன்று விடுமாம். என்றென்றும் இளமையாக வாழலாமாம். நீ இதை சாப்பிடு என்று பருத்ரகரி அன்புடன் கொடுத்தான். அரசன் கொடுத்த பழத்தை அனங்கசேனை வாங்கி கொண்டாலே தவிர சாப்பிடவில்லை. அவளுக்கு சேரநாயகன் ஒருவன் இருந்தான். அரண்மனை குதிரை லாயத்தில் இருந்த குதிரை பாகனிடம் அவளுக்கு மோகம். குதிரையை அடக்கி ஆளக்கூடியவனே அந்த மோகனாங்கியின் ஆசையை தனித்து மகிழ்விக்க முடியும் என்று நம்பி இருந்தாள் அனங்கசேனை. தன் ஆசை நாயகன் கிழத்தனம் அடையும் போது தான் என்றென்றும் இளமையால் இருப்பதால் பலனில்லை. அதனால் நிராசையை மிஞ்சுமென்று எண்ணமிட்டாள். எனவே குதிரை பாகனை ரகசியமாக சந்தித்து அந்த பழத்தை கொடுத்து சாப்பிடும்படி சொன்னாள். ராஜ பத்தினியிடம் பிரியம் கொண்டவனாக நடித்தானே தவிர குதிரை பாகனுக்கு அரண்மனை வேலைக்காரி ஒருத்தியிடமே உள்ளூர ஆசை உண்டு. மோகத்தின் பாதையே விசித்திரமானது. சாட்டை இல்லா பம்பரம் போல் அலாதியாக ஆடக்கூடியது ஆசை பொம்மலாட்டம். கலா ரசிகையான ராஜபத்தினியின் உயர்தரமான பண்பாடுகளும் மென்மையான அன்பு மொழிகளும் முரடனான குதிரை பாகனின் ஆசைக்கு போதவில்லை. அவனை போல் கீழ்த்தரமான கொச்சை வார்த்தைகள் பேசக்கூடிய வேலைக்காரியிடமே அவனுக்கு அதிகமான மோகக்கிறக்கம் இருந்தது. அந்த வேலைக்காரியை குதிரைப்பாகன் ரகசியமாக சந்தித்து, என் அன்பே, இந்த பழத்தை சாப்பிட்டால் நீண்ட நாட்கள் உடல் கட்டு தளராமல் வாலிபத்துடன் இருக்கலாம் என்று ஒருவர் தெரிவித்தார். உன்னை விட்டுவிட்டு நான் மட்டும் இதை சாப்பிட மாட்டேன், நீயே சாப்பிட்டு விடு என்று மாதுளம் பழத்தை அவளிடம் கொடுத்து விட்டான். அந்த மாதுளம் பழத்தை அவள் வாங்கி கொண்டாலே தவிர அவனும் சாப்பிடவில்லை. அவள் தன் ஆசை நாயகனான இடையனிடம் கொடுத்தாள். இடையனே மாட்டுக்கொட்டிலில் சாணம் முதலிய கழிவு பொருட்களை கூட்டி எரியும் தன் ஆசை நாயகியான வேலைக்கார பெண்ணிற்கு அந்த பழத்தை கொடுத்து விட்டான். அவள் பழத்தை வாங்கி சாணி கூடையின் மீது வைத்து தூக்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். ராஜ வீதியில் அவள் சென்று கொண்டிருக்கையில் ராஜா பருத்ரஹரி எதிர்பட்டான். அப்போதுதான் வேட்டைக்கு தன் பரிவாரங்களுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். சாணிக்கூடையின் மீது அதிசய மாதுளம்பழத்தை கண்ட அரசன் திடுக்கிட்டு நின்றான். பழத்தின் சோபை அரசனை தடுத்து நிறுத்திவிட்டது. அந்தணன் ஒருவன் தனக்களித்த பழத்தை போன்று பிரகாசித்தனுடன் இருக்கும் இந்த பழத்தை கண்டதும் அதை அடைய விரும்பினான். ஒரு மாதுளம்பழத்தை தன் ஆசை நாயகியான அனங்கசேனை சாப்பிட்டு அழியாத இளமையுடன் விளங்குவாள். இன்னொரு பழத்தை தானும் அருந்தினால் தானும் சாகாத இளமையுடன் அவளுடன் ஆனந்தமாக வாழலாம் என்று எண்ணமிட்டான் ராஜா. எனவே சாணக்கூடை பெண்ணை அழைத்தான். இந்த பழத்தை நான் விரும்புகிறேன், எனக்கு கொடுத்துவிடு, உனக்கு வேண்டிய பரிசுகள் தருகிறேன் என்றான் பருத்ரஹரி. மன்னாதி மன்னன் கேட்கும் போது
அவளால் மறுக்க முடியுமா? மேலும் அந்த பழத்தின் அபூர்வ சக்தியை அவள் அறியவில்லை. அவளால் நம்பவும் முடியாது. இடையன் அன்பாக சாப்பிட கொடுத்த பழம் அது என்றே அவள் எண்ணினாள். ஆகவே அரசன் கேட்டதும் தட்டாமல் அந்த மாதுளம்பழத்தை கொடுத்து விட்டாள். பழத்துடன் அரசன் உடனே அரண்மனைக்கு திரும்பிவிட்டான். வேட்டைக்கு செல்ல அவன் மனம் விரும்பவில்லை. பூமி தேவி வரப்பிரசாதத்தால் கிடைத்த ஒரே அதிசய பழம் என்று அந்தணன் தெரிவித்தான். அப்படி இருக்க அதே போன்ற மற்றொரு பழம் எப்படி கிடைத்தது? இதை அறிய விரும்பிய அரசன் அந்த அந்தணனை அழைத்து வர காவலாளிகளை அனுப்பினான். அவன் வந்ததும், அந்தணனே, சில நாட்களுக்கு முன்பு என்னிடம் வந்து பூமி தேவியின் அனுகிரகத்தால் கிடைத்ததென்று நீ ஒரு பழம் கொடுத்து சென்றாய். இப்போது அதை போலவே மற்றொரு பழத்தை கண்டெடுத்தேன். உன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட பழத்தை போன்ற மற்றொரு பழம் உண்டா என்று கேட்டான். அரசே, அதை போன்ற பழம் இவ்வுலகில் எங்கு தேடினாலும் தாங்கள் அடைய முடியாது. பூமி தேவியின் கடாட்சத்தால் நான் அடைந்தது உண்மையே. என் வார்த்தைகளை தாங்கள் நம்பலாம். அரசன் தெய்வத்தை போன்றவன். அவன் எதிரில் பொய் பேசக்கூடாது. எல்லா தெய்வங்களின் குணங்களையும் அரசன் கொண்டிருக்கிறான். ஆகவே புத்திசாலியானவன் அரசன் சமூகத்தில் சத்தியத்திற்கு புறம்பாக பேசவோ நடக்கவோ மாட்டான். அரசனை தெய்வம் போல் மதித்து நடக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறார்கள் என்றான் அந்தணன். அப்படியானால் எனக்கு எப்படி அதே போன்ற பிரகாசத்துடன் மற்றொரு அதிசய மாதுளம்பழம் கிடைத்தது? அரசே, தங்களுக்கு கொடுத்த பழத்தை புசித்தீர்களா என்று கேட்டான் அந்தணன். இல்லை என்றான் மன்னன். அதை என்ன செய்தீர்கள்? என் உயிருக்கு உயிரான அனங்க சேனையிடம் கொடுத்து சாப்பிடச் சொன்னேன். ராஜ பத்தினியார் அந்த பழத்தை சாப்பிட்டார்களா என்று விசாரியுங்கள். உடனே அனங்கசேனையை வரவழைத்து அரசன் பின்வருமாறு கேட்டான். தேவி, சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நான் கேட்பதற்கு பதில் சொல். சில நாட்களுக்கு முன்பு உன்னிடம் சாப்பிட கொடுத்த பழத்தை என்ன செய்தாய்? சாப்பிட்டாயா? அரசனின் கேள்விக்கு உடனே அனங்கசேனையால் பதில் கொடுக்க முடியவில்லை. தடுமாறினாள். சொல் தேவி, சொல் என்று அவளை துரிதப்படுத்தினான் மன்னர் பிரான். நான் சாப்பிடவில்லை பிரபு என்றாள் கலவரத்துடன். அதை என்ன செய்தாய்? அது இப்போது எங்கே இருக்கிறது என்று வற்புறுத்தினான் பருத்ரஹரி. விசாரணையில் உண்மை வெளிப்பட்டுவிடும் போல் இருந்தது. அதைவிட தானே உண்மையை சொல்லிவிட்டால் என்னவென்று தோன்றியது அனங்கசேனைக்கு. உண்மையை சொன்னால் மன்னிப்பு கிடைக்கும் என்று வாக்குறுதி வாங்கி கொண்டு அனங்கசேனை தன்னுடைய அந்தரங்க நாடகத்தை வெளியிட தயாரானாள். குதிரை பாகனிடம் அந்த பழத்தை கொடுத்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள் ராஜபத்தினி. மன்னாதி மன்னனுக்கு உண்மை விளங்கிவிட்டது. மோகத்தின் சூழலில் சிக்கி தவிக்கும் மோகனாங்கியின் நிலைமையை உணரும் அவனுக்கு அதிக நேரம் தேவைப்படவில்லை. குதிரைக்காரனை அழைத்து விசாரிக்கவே அவன் பழத்தை வேலைக்காரியிடம் கொடுத்ததும், அவள் இடையனிடம் கொடுத்ததும், அந்த இடையன் சாணக்காரியிடம் கொடுத்ததுமான ரகசியங்கள் வெளிப்பட்டன. விவரங்களை அறிந்த பருத்ரஹரி மன்னன் பெரிதும் மனோவியாகுலம் அடைந்தான். உயிருக்குயிரான அனங்கசேனையிடம் அவன் எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்தான். அவளோ கேவலம் குதிரைப்பாகன் ஒருவனிடம் தீரா மோகம் கொண்டிருந்தது அவனை மிகவும் வாட்டியது. அளவில்லா சோகத்தில் ஆழ்ந்துவிட்டான். மனதை கவரும் உருவம், யவ்வனம் ஆகிய இரண்டிலும் ஆடவன் கொள்ளும் அபிமானம் வீண்தான். வில் போன்ற புருவங்களையுடைய பெண்கள் உள்ளத்தில் மன்மதன் தான் விரும்பியதையே செய்வான். பெண்களின் எண்ணங்களையும் செயல்களையும் ஒருவராலும் அறிய முடியாது. குதிரையின் பாய்ச்சல், தேவேந்திரனின் இடி முழக்கம், பெண்களின் சித்தம், மனிதனுடைய பாக்கியம், அதிக மழை, மழையின்மை ஆகிய இவைகளை தெய்வத்தாலேயே தடுக்க முடியாது என்பார்கள். அவ்விதம் இருக்க கேவலம் சாதாரண மனிதனால் என்ன செய்ய முடியும்? மேலும் பெண்களின் சஞ்சலம் நிறைந்த உள்ளத்தை கவருவதை விட ஒருவன் காட்டிலே புலியை பிடித்து விடலாம், ஆகாயத்தில் பறக்கும் பறவையை பிடித்து விடலாம், தண்ணீரின் நடுவே நீந்தும் மீனை கூட அவன் சுலபத்தில் பிடித்து விடலாம் என்பார்கள். அது மட்டுமல்ல, மலட்டு பெண்ணின் குழந்தை அரசு கட்டில் ஏறலாம் என்றும், வானத்தின் பூக்கள் மலர்வதை காண முடியும் என்றும் நினைக்கலாம். ஆனால் பெண்களின் உள்ளத்தில் புனிதத்தன்மை பற்றி சிறிது கூட நினைக்க முடியாது என்று சொல்வார்கள். இன்னும் ஜபம், மந்திரம், தந்திரம், வினயம், அறிவு ஆகியவை இல்லாமலேயே
பேரறிவு படைத்த ஒருவனையும் பெண்கள் ஒரு கணத்தில் ஏமாற்றும் சக்தி வாய்ந்தவர்கள். பெண்கள் சுயலாபத்திற்காக சிரிக்கவும் அளவும் செய்வார்கள். தங்களிடம் நம்பிக்கை வைக்கும்படி அவர்கள் கெஞ்சுவார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் யாரிடமும் நம்பிக்கை வைப்பதில்லை. நல்ல குடும்பத்தில் பிறந்தவனும் புத்தியுள்ளவனும் அவர்களை மயானத்தில் கிடக்கும் பணியாரங்களைப் போல தவிர்க்க வேண்டும். துறவரத்தை விட அதிக பாக்கியம் அளிப்பது வேறு எதுவும் இல்லை. அறிவை விட பேரின்பம் எதுவும் கிடையாது. திருமாலை தவிர காப்பாற்றுவோரும் இல்லை. சம்சாரத்தை காட்டிலும் பெரும் எதிரி வேறு கிடையாது. இவ்விதம் சிந்தித்த ராஜா பருத்திரஹரி உலக பந்தங்களின் மீது வெறுப்பு அடைந்தான். மோகனாங்கியை தண்டனைக்கு உள்ளாக்குவதால் தனக்கு ஒன்றும் பிரயோஜனமில்லை என்பதை அறிந்த ராஜா அரசை தம்பி விக்ரமாதித்தனிடம் ஒப்படைத்து விட்டான். கடைசியாக அவன் துறவியாக தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். அளவு மீறிய ஆசையின் விளைவு நிராசையிலே முடிந்துவிட்டது. அபரிவிதமான மோகத்துறைகள் கடைசியில் விரக்தியையும் துறவு மனப்பான்மையையும் உண்டாக்கும் என்பதை ராஜா பருத்திரஹரியின் வாழ்வு உலகிற்கு எடுத்து காட்டுகிறது. இதோட அத்தியாயம் 4 முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அத்தியாயம் 5 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.